இவன் தாங்க சமத்து பையன், குட் பாய். நகை வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே கோஆப்ரேட் பண்ணால் டக்குன்னு நகை வெட்டிட்டேன். ஆனால் மற்ற 5 பேர்த்துக்கு எனக்கு நகை வெட்டுறக்குள்ளார படாத பாடுபட்டுட்டாங்க. கடைசியாக இவனுக்கு தான் விடவே மாட்டேன்ட்டான். ஆல்ரெடி ஒரு 2-3 நகை வெட்டிட்டேன், மிச்சதெல்லாம் வெட்டணும், வெட்டவே விட மாட்டேன்னு கையை எப்படியெல்லாம் கொண்டு போய் வச்சு படுத்துக்கிறான் பாருங்கள். இவங்களுக்கு நகை வெட்டுறதுக்கு தனியாக நெயில் கட்டரெல்லாம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு பெர்ஷியன் கேட் வளர்க்கணும் ஆசை. ஆனால் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு வளர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்கள நம்ம பராமரிக்கலாம். ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை நம்மக்கிட்ட இருக்கிற நெயில் கட்டரை வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். பட்டை கையிலே படும்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவனுங்க கீறினானுங்க இல்லையா, அது மேலேயே மறுபடியும் எனக்கு கீரலாகி புண்ணே சரியாக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வேறு வராங்களாம். அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நெயில் கட் பண்ணி விட்டாச்சு. அப்புறமா குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கும்போது எவ்வளோ அக்கப்போர் பண்ணுவாங்கன்னு தெரில. இன்றைக்கி இல்லை, இனி ஒரு 2 நாள் கழிச்சு குளிக்க வைப்பேன். அப்போது என்ன பண்ணுறாங்கங்கிறது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நல்லா கொடுத்துட்டு இருந்தான். திடீர்னு வாஷிங் மிஷின் சவுண்டு கேட்டதும் பயந்து தெரிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு பிள்ளை. ரொம்ப சமத்து பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டா, குறும்புக்கார வாளுக்கார பிள்ளைங்க தான் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு. இவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யார் யார் எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு நினைக்கும் போதே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறோங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம்.